இரவு சரியாக காலை 7:45 ஸ்ரீ வெற்றிவேல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கடைசி பஸ் கிளம்பி விட்டது. ஆனா மித்ரா மட்டும் இன்னும் கிளம்பல. லைப்ரரியில் ரெக்கார்ட் வேலை முடிச்சிட்டு வெளியே வந்தபோது முழு கல்லூரியும் இருட்டாக இருந்தது. மழை சாளரங்களை அடித்துக்கொண்டே இருந்தது. அவள் நண்பிகள் எல்லாம் கால் பண்ணினாங்க. டேய் மித்ரா, சீக்கிரம் வா, வாட்ச்மேன் எல்லா பிளாக்கும் லாக் பண்றாரு. 5 நிமிஷம்டா என்று சாதாரணமாக சொன்னாள் மித்ரா. சில நிமிடங்களில் அவள் காரிடாரில் நடக்க ஆரம்பித்தாள். முழு அமைதி. திடீரென்று ட்ராப் ட்ராப் ட்ராப். மேல்மாடியில் யாரோ நடக்கும் சத்தம். வாட்ச்மேன் அங்கிள் ஆவாரு என்று நினைத்து மேலே பார்த்தாள். அந்த சத்தம் உடனே நின்றது. மித்ராவுக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பித்தது. அவள் வேகமாக நடந்தாள். அப்போது ஒரு விஷயம் அவள் கவனத்திற்கு வந்தது. எல்லா கிளாஸ் ரூம்களும் லாக். ஆனால் ரூம் 217 மட்டும் திறந்து இருந்தது. அந்த ரூம் பல வருடங்களாக பயன்படுத்தவே இல்லை. அங்க ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பொண்ணு இறந்ததாம் என்று கல்லூரியில் பேச்சு. சிலர் அது சுயகொலைன்னு சொல்வாங்க, சிலர் கொலைன்னு சொல்வாங்க. மித்ரா இதையெல்லாம் கேட்டு எப்போதும் சிரித்தவள். ஆனா இன்று அந்த ரூம் கதவு மெதுவாக தானாக திறந்தது. உள்ளே ஒரு டியூப் லைட் மட்டும் மின்மினத்துக் கொண்டிருந்தது. கடைசி பெஞ்சில் ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தாள். நீண்ட முடி, வெள்ளை சுடிதார், தலையை கீழே குனிந்து. மேம், யாரு நீங்க என்று மெதுவாக கேட்டாள் மித்ரா. அந்த பெண் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அட்டெண்டன்ஸ் போடலையா? அந்த குரல் சாதாரணமாக இல்லை, தண்ணீருக்குள் இருந்து பேசுற மாதிரி இருந்தது. மித்ராவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெதுவாக பின்னால் நகர்ந்தாள். அந்த பெண் தலையை உயர்த்தினாள். அவளுக்கு கண்களே இல்லை, கருப்பு வெற்றிடம் மட்டும். அடுத்த நொடி டியூப் லைட் வெடித்தது. கதவு தானாக மூடிக்கொண்டது. மித்ரா அலறி கதவை இழுத்தாள். அப்போ உள்ளிருந்து பல குரல்கள் ஒன்றாக கிசுகிசுத்தது. இன்னும் 1 மணி நேரம் இரு. திடீரென்று அவள் மொபைல் தானாக ஒளிந்தது. அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ். அடுத்த வருஷம் ரூம் 217க்கு நீதான் சீனியர். அடுத்த நாள் காலை காரிடாரில் மித்ராவின் பை மட்டும் கிடைத்தது. ஆனா மித்ராவை யாரும் மீண்டும் பார்க்கவே இல்லை. இப்போதும் மழை இரவுகளில் காலை 7:45 பிறகு கல்லூரியில் யாராவது தனியாக இருந்தால் ரூம் 217 ஒரு பெண்ணின் குரல் கேட்குமாம். அட்டெண்டன்ஸ் போடலையா? உங்க காலேஜ்ல இப்படி ஏதாவது பேய் சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.